सर नमस्कार, मैं पूजा बात कर रही हूँ फाइनली मैट्रिमोनी से। क्या मैं आपके साथ 2 मिनट बात कर सकती हूँ सर? सॉरी सर, am I speaking to Mr. नंदा? தமிழா? ஆமா. நினைச்சேன். ஏங்க தமிழ்நாட்டு நம்பருக்கு கால் பண்ணிட்டு தமிழ்ல தான் பேசணும். ஹிந்தி இங்கிலீஷ்னு பேசினா எப்படி புரியும்? தமிழ்நாட்டு நம்பருக்கு கால் பண்ணா தமிழ்ல தான் பேசணும். ஐயோ சாரி சார், சாரி. அப்படி இல்ல, சாரி சார். மன்னித்து விடுங்கள் ஐயா. இங்கிலீஷ் எல்லாம் தெரியும், சும்மா கலாச்சேன். சொல்லுங்க, லோன் ஏதாவது தரீங்களா? இல்ல சார், உங்க கல்யாணத்தை பத்தி பேச கால் பண்ணோம். பொண்ணு வீடுங்களா? இல்ல சார், புரோக்கர் வீடு. ஐயோ இல்ல சார், மேட்ரிமோனில இருந்து கால் பண்றோம்னு சொன்னேன். மாமாவா? சார் புரியல. எக்கத்தக்க பார்த்தா இது மேட்ரிமோனியான்றதான் கேட்டேன். ஆமா சார், உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அதான் கால் பண்ணிருக்கோம். ஏன் நேம்லையா? யாருங்க? உங்க ஃபேமிலில யாராச்சும் இருக்கலாம் சார். ஏன் ஃபேமிலியா? நோ சான்ஸுங்க. அவங்களுக்கு என் மேல அக்கறையே கிடையாது. ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கலாம் சார். they don't care me bro. மேபி உங்க எக்ஸா இருக்குமோ? அவளுக்கு அக்கறை இருந்தா அவளே என்ன கல்யாணம் பண்ணிருப்பாள. யாராச்சும் பிராங்க் பண்ணிருப்பாங்க சார். ஏங்க, என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னா கூட அது பிராங்க் மூலியமா தான் நடக்கணுமா? பரவாயில்ல சார், அப்படியாச்சும் உங்களுக்கு நடக்குது. என்னங்க ஹர்ட் பண்றீங்களா? ஸ்டார் ரேட்டிங் போட மாட்டேன் பாத்துக்கங்க. ஐயோ அப்படி இல்ல சார், அப்படி இல்ல சார். சாரி 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 சார். மன்னித்து விடுங்கள் ஐயா. சரி, ஆனந்தாயி போச்சு கூப்பிட்டீங்க. எப்படி 4-5 கேள்வி கேட்பீங்களே, கேளுங்க. டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு வேலையா பார்ப்போம். எதை? ஐயோ எவ்வளோ நல்லா பேசுறீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். தேங்க்யூங்க. ஓகே சார், நம்ம கிட்ட மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இருக்கு சார். 3 மந்த் ஸ்கீம், 6 மந்த் ஸ்கீம், அந்த மாதிரி எல்லாமே. ஸ்கீமா? சோ உங்களுக்கு நாங்க எவ்வளவு நாள் பொண்ணு பாக்குறோம்ன்ற டைமிங் சார். பேசிக்கா காசு வாங்கிட்டு எங்களுக்கு கேர் தர போறீங்க சார். பேசிக்கா நாங்க கஸ்டமர் கேர் தானே சார். கேர். இந்த கவுண்டர் அடிச்சதுக்கு உங்களுக்கு 1 ஸ்டார் தான் தருவோம் சார். ப்ளீஸ் சார். சரி, இதெல்லாம் விடுங்க. எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க சார். ஸ்கீம்ல எவ்வளோனா? கல்யாணம்னா என்ன சார்? ரொம்ப பேசிக்குங்க. கல்யாணம்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கல்யாணம்னா சார், கல்யாணம்னா ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கை துணையை தேடி 2 வீட்டார் சம்மதத்தோட அப்பா அம்மா சேர்ந்து பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது. அதானே சார் கல்யாணம்? அதானே கல்யாணம்? அப்ப 2 வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா எனக்கு கல்யாணம் நடக்காதா? சார் மோஸ்ட் லவ் மேரேஜ்ல அது நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அப்ப இந்த கல்யாணத்துல எனக்கு லவ் இருக்காதா? ஐயோ சார், அப்படி இல்ல சார், கண்டிப்பா லவ் எல்லாம் இருக்கும் சார். அப்ப நாங்க லவ் பண்ணியும் எங்க வீட்ல ஒத்துக்கலனா அந்த கல்யாணம் நடக்காதா? இல்ல சார், அது கண்டிப்பா நடக்கும் சார். ஏன்னா நீங்க லவ் பண்றதானே சார் முக்கியம். அப்படின்னா இந்த 2 வீடும் தேவையே இல்ல. நாங்களே லவ் பண்ணி நாங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நீங்களே தேவையே இல்ல. கரெக்ட்டா? ஐயோ சார் சார், நான் இப்ப சார் அப்படி சொன்னேன் சார். அப்புறம் இது எதுக்கு சார்? சொல்லுங்க, இது எதுக்கு சார்? கல்யாணம் தேடி வரவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சார் எங்க வேலை சார். அவ்வளவுதான். சூப்பர். இப்ப சொல்லுங்க, கல்யாணம்னா என்ன? சார் அதான் சொன்னேனே சார். அதான் நீங்க சொன்னதெல்லாம் இல்லன்னு ஆயிடுச்சுல. சொல்லுங்க, கல்யாணம்னா என்ன? சார் அது வந்து சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் லவ் பண்ண 2 பேரும் கல்யாணம் பண்ணணுமா? சார் அப்படி இல்ல சார், ஆனா பண்ணா நல்லா இருக்கும் சொல்ல வரேன் சார். அவ்வளவுதான். லவ் பண்ணா கல்யாணம் பண்ணியே ஆகணுமா? ஆமா சார், 2 பேருமே செட்டில்னா கண்டிப்பா பண்ணலாம் சார். செட்டில்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடு, ஒரு பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் இருந்தா தாராளமா பண்ணலாம் சார். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு பையனுக்கு 30 வயசாவது ஆகும்ல? டெஃபினெட்லி, கண்டிப்பாக ஐயா. 30க்கு மேல ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இல்லையா? சார் ஆமா சார், ஆனா என்ன பண்றது? அததானே நானும் கேக்குறேன். அப்படின்னா செட்டில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணாம மனசுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா செட்டில் ஆயிடலாம்ல சார். ஆனா வயசுன்னு இருக்குல்ல சார். சும்மா என்ன வயசுன்னு கல்யாணம் பண்றதுக்கு செட்டில் ஆகணுன்ற, செட்டில் ஆகிறதுக்கு 30 ஆகணுன்ற, 30 ஆனா பொண்ணு கிடைக்காதுன்ற என்ன விளையாடுறியா நீ? சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். எனக்கு ஜஸ்ட் தெரிஞ்ச டேட்டா மட்டும் நான் ஷேர் பண்ணேன் சார். அவ்வளவுதான் சார்.